நான் மதுரையில் இஸ்கான் திருப்பாலி இஸ்கான் அங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே ஸ்பெஷலாக வந்திருக்கோம். இங்கே இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் செல்லத்து இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஓகே மதுரை அம்மன் கோவில் போயிட்டு வரலாம். அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியாக வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு. நீங்கள் மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க, கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸில் என்ட்ரி கொடுங்க. ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டாக, ரொம்ப ரூடாக, ரொம்ப அரகண்ட்டாக பேசியாச்சு நம்ம சேர்ந்து. நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் 20 நிமிஷம். நான் அவர் சேர்ந்து டைரெக்ட்லி பேசவே இல்லை. 20 நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இருக்கிறாங்க, இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக. ஆனால் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், ஏதாவது போயிட்டு இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி. அப்புறம் இல்லை, அவருக்கு நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா. ஸோ அவருக்கு நாங்கள் 2 பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ளே விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சுருந்தாரு ரொம்ப நேரமாக. இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம 2க்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது நமக்கு தெரியல. உங்கள் காஸ்ட்டுக்காக ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை. மற்ற கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி இல்லை, இனி வரைக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கோவில் போயிட்டு வந்துட்டேன், யாரும் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை. இயற்கையான நடைமுறை தான் அது, பாதுகாப்பு நலன் தெரிஞ்சு விசாரிக்கக்கூடிய ஒண்ணுதான். அதே சமயம் அங்க இருந்து வரும்போது நாங்க பிஜேபிக்காரவங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அச்சுறுத்தினாலும் ஒரு தகவல் வந்து அது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாமே ரொம்ப பொய். இது எந்த தெய்வ காரணத்திலையும் நாங்கள் இங்கே வந்துடுறது பியூரா தெய்வத்துக்காகியும். கிருஷ்ணாஷ்டமின்றது என் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும். இங்கே வந்தது முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனலுக்காக வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடயே நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நாங்கள் மாஸ்க் போட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் யாருக்கிட்டுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் போயிருந்தோம். உள்ள ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக, நான் அங்கே நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருங்க, நீங்கள் உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் கேட்குறது ஒரு விதம் இருக்கும், எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நாங்கள் இருக்கிறது கோவில், நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ எங்கேயும் கிடையாது. ஸோ நான் அங்கே அதுக்கூட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன், எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க, நான் வெளியில் போயிட்டு எடுத்துக்கு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும். நான் அப்பயும் கூட சொன்னேன், சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் கிடையாது. ஆதார் கார்டு இருக்குது, ஐடி கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, பேன் கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது. இத்தனை ஐடி கார்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கு போனாலே போதும். நீங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாகவே எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போகிறதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் காமிக்கணுன்றது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்னேன், அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்லேயே பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணாதித்ய கியான் ராஜ், 2மே கிருஷ்ணாவோட பேரு தான். ஸோ அது கூட எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்டு தான், நாங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க, இங்கே திருப்பாலியம் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தாங்க. காலையில் மாதா இன்னும் கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை, அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதில் ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா? ஒரு கொஷின். ரெண்டாவது இங்கே எங்கேயுமே இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா, கரெக்டா? ஸோ ஏன் இது ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாமல் இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன், மற்றவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணுறேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னால், சார் உங்களுக்கு விஐபி முடியாது, நாங்கள் அங்கே போங்கன்னா நாங்கள் போகிறேன், நான் லைனில் நிற்கிறேன். ஆனால் ஜென்ரல் கியூவில் கூட நாங்கள் போகிறேன். ஆனால் க்ரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது, அப்படி நாங்கள் எல்லாத்துக்குமே என் மேலே நாங்கள் ஒரு பிலிக்ரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியாக
நம்பிக்கையாக தான் வந்தேன். நாங்கள் இங்கே எந்த அரசியலையும் இது மாதிரி வரல. ஸோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா, ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேருக்கு நம்பர் 1 கேட்ட வித மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் கேட்குற விதம், அங்கே நடந்துக்கூடிய விதம், இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட கோயில் நிர்வாகத்திலிருந்து இது சாதாரண நடைமுறைன்னு சொல்லி இருக்கிறாங்க சார். சாதாரண நடைமுறையாக தான் எல்லாமே இருந்திருக்கலாம் சார். ஆனால் வந்து விரும்புறீங்களா? மன்னிப்பன் இல்லைங்க, அரசு அந்த மாதிரி வேற இந்த மாதிரி இங்கே பாருங்க, கோவில், அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அமைதியாக என்னன்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்ணுறது கூடியான ஆள் இருக்கணும். அங்கே நாங்கள் சொல்கிறதா சட்டம், நாங்கள் தான் சட்டம் பண்ணுறது கிடையாது இல்லையா. அங்கே வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்குது, அது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. நமக்கு ஒன்றே ஐடி கார்டு இருக்குது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் காஸ்ட் கார்டு சொல்கிறீங்க. நான் சொன்னேன் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபோன் அலௌடு கிடையாது, எனக்கு ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டில் எங்கே தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். இப்போ நாங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா, நமிதா தான் வந்திருக்கதா கோவில் நிர்வாகத்துக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்களா நமிதா சார் நாங்க யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக இல்ல சார், நாங்க அவங்க பேசும்போது இல்ல ஒரு நிமிஷம், மாஸ்க் போட்டு தான் உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேற்று கொடுத்தாச்சு, நீங்கள் போங்கம்மா நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க. ஓகே, அங்கே போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, மேடம் சூப்பர் மேடம், நீங்கள் மாஸ்க் போட்டு வந்தீங்க, அப்படியே போங்க உள்ளே, அங்கே வந்து போயிட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க. நாங்கள் அப்போ அங்கே போகும்போது தான் இவங்க நம்பலைன்னு சொல்லிட்டு இவர் போய் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இன்னும் 4-5 மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ளே போய் 20 நிமிஷமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்துட்டு மேடம் நீங்கள் ஹிந்துவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, கேள்வி வருதுன்னு ஒரு கொஷின் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க அமைதியாக பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போது தான் சொல்கிறாரு, இல்லை சார் உங்கள் மேலே ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு. அவங்க மேலே புகாரா? என்ன ஆச்சு சார்? இல்லை சார் நீங்கள் முஸ்லீமாக தகவல் வந்தது, அதனால் உள்ளே விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இதுதான், ஏன்னா என் கல்யாணம் இஸ்கானில் நடந்தது, என் குழந்தையோட பேர் கிருஷ்ணாஷ்டமி. இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு தான் என்னோட குழந்தைய நாங்கள் மீடியாவுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்கள் கொண்டாடுறோம், எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம், எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல். ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதில். ஸோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் யாருன்ட்டு. ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் எங்கே போனாலும் வெளிநாட்டில் கூட எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து சார் கோரிக்கை அப்படி அரசியலாக எடுத்துக்க வேணாம். இது வந்து இது அரசியலாக எடுத்துக்க போக வேணாம். இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன். இது நான் இருக்கலாம், நாளைக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன கஷ்டமா நான் அது கூட அவர்கிட்ட சொல்லு, சார் நாங்கள் இந்த ஊரில் வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரிலன்றீங்க, நாளைக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க. இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்கே மற்ற ஸ்டேட்லேருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்ணுறது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து இருந்த ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணுன்றதுக்காக, அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆகிடும். இது வந்து ஒருத்தர் தப்பு. இது ஒருத்தர் அவங்க அங்கே இருக்கிற இடங்க வந்து பிஹேவியர் சேர்ந்து கூட அந்த செக்யூரிட்டில ஒரு ஆள் எல்லாம் சேர்ந்து 2 ஆள் நீங்க பேசுறீங்களா? இல்ல கொஞ்சம் இந்த சைடு நான் டைரக்ட்லி பேசவே இல்லை. நான் ஜஸ்ட் அங்கே நின்றுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. நான் ஒரு வாட்டி மாஸ்க் கூட ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இது நான் தான் அப்படி. ஆனா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம். ஸோ அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் அவர் 2 ஆள் தான் நமக்கு ரொம்ப அது. ஏன்னா இவங்க வந்து என்ன நீங்க வந்து உங்க உள்ள அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா உள்ள நான் ஆல்ரெடி இங்க எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்குமம் தாராளமா வச்சுக்கிறோம். நாங்க அதுல என்ன விஷயம் இருக்காது. உங்களை பார்த்ததும் நீங்க ஒரு நடிகை இல்ல
என்னைக்குன்னா அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்லைங்க நாங்க அரசியல் பத்தி அது ஒண்ணும் இல்ல. அரசியலா கிடையாதுங்க. இல்லைங்க அவங்க தவறு நடந்துருச்சு, இந்த தவறுக்கு நீங்க என்ன ஒரு மனிதர் டு மனிதர் ஜஸ்ட் இந்த மெசேஜ் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவரை வந்து அந்த பிளேஸ்ல வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான ஆள் வைங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். கோயில்ல அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நடந்தது மாதிரி வேற யாரும் நடக்க கூடாதுன்றது. ஆமா, எக்ஸாக்ட்லி. அங்க இருக்கிறவங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்க ஆள். அவருக்கு தெரியும் இது என் சேர்ந்து வந்தாச்சு, இவரால் தான் இவர் எல்லாம், இவங்க என் ஹஸ்பண்ட் தான் அவர் எல்லாம், அவருக்கு தெரியும். அது அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியுங்க. தெரியும்னா வேணும்னா ஏதாவது அதை நான் எப்படி நினைச்சு முடியும்? அவங்க மனசுல என்ன இருக்காது சொன்னாங்களா? அது எனக்கு இவங்க ஜெயராமன் அண்ணா இவங்க தான் எல்லாம் அங்கே மேனேஜ் பண்ணியாச்சு என் சார்.